லால் சலாம். இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒற்றுமையாக இருக்கிற ஹிந்து முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை வருது. அந்த சண்டையால் பிரிகிற ஊர், திரும்ப அந்த ஊர் எப்படி ஒன்று சேருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருவாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பாஷா பாய் பார்த்துருப்போம், மும்பைலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவார். இதில் வந்து மொய்தீன் பாய் தலைவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மும்பை போகிறாரு, போய் பெரிய டான் ஆகிறாரு. என்னதான் ஒரு பெரிய டானாக இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல கணவனாகவும் ஒரு நல்ல அப்பாவும் இருக்கிறாரு. ஸோ தலைவரோட பையனை வந்து விக்ராந்த் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பெரிய பவுலராக இருக்கார். அதாவது இந்தியாவுக்கு ஆட போகிறாரு அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறாரு. அதுதான் வந்து தலைவரோட லட்சியமாக இருக்குது. அதாவது பையனோட ஆசை தான் அப்பாவோட ஆசை, அப்பாவோட ஆசை தான் பையனோட ஆசை. ஸோ இவங்க மொத்த குடும்பத்தோட ஆசையுமே பையன் வந்து இந்தியாவுக்காக விளாடணும் அப்படின்னு ஒரு கனவோட